ஞாயிற்றுக்கிழமை அந்த எப்போதுமே கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா 48 நாள் அந்த இதுக்கு முன்னாடியே வந்துடணும், வந்து சாமி கும்பிடணும். அதனால் வந்திருக்கோம். இதுதான் மாரியம்மன், எங்கள் ஊரோட மாரியம்மன். இங்கே இருக்காங்க, பரவாயில்ல, பெரிய மாதிரி. இங்கே வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க, என்ன வச்சுருக்காங்க, ரெஸ்ட் ரூம்லாம் கூட வச்சுருக்காங்க. பரவாயில்ல பாருங்கள், வேப்ப மரத்தில் நாகம் செமையாக இருக்குது. எப்போதுமே ஆடி மாதம் எல்லாருமே முட்டையும் பாலும் வச்சு ஊற்றுவோம்ல எல்லாம். ஏதோ ஒரு ஆடி தை கரெக்டாக அபிஷேகம் பண்ணுறேன். அங்கே 5 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்குது. 5 மணிக்கு 5 மணிக்கு வந்து அபிஷேகம் ஆரம்பிக்குது இல்லையா. ஆரம்பித்து பூஜை வந்து மண்டலாபிஷேகம் 48 நாள் நடக்குது. செம்மையாக இருக்குது. நல்ல வேலை நம்ம அபிஷேகத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னா கிளம்பிடலாம். ஏன்னா டைம் ஆயிரும் இல்லையா, நேரம் ஆகிடும். இல்லைன்னா அடுத்த ட்ரெயின் ரொம்ப லேட் ஆயிரும். பட் பரவாயில்ல. என்னம்மா பேச்சா இது இங்கே பார்த்துட்டு தான் அங்கே வரணும். லேட்டாக வரும்போது பேச்சாய்க்கு தான் இந்த குழந்தைங்கள்லாம் கொண்டு வந்து, நாங்கள் எப்போதுமே எங்கள் ஊரில் குழந்தை கொண்டு வந்தால் நாங்கள் ஏதாச்சும் பாருங்க. ஆஹா, மகா மாரியம்மன், விநாயகர், பிள்ளையரப்பா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. வாமா. சவுண்டு கேட்டுச்சு. சரி வாங்க. சூட காமிக்க போகிறாங்க, பார்த்துட்டு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான் கலந்தனுக்கு நான் தருவேன். குளம் சே துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. இது வாமா கும்பிடு. உள்ளார போகக்கூடாது இல்லை, இங்கே தான் நிற்கணும். நல்ல வேலை. அதான் நினச்ச, சில கோயிலுக்கு உள்ளார போகலாம், சில கோயிலுக்கு போகக்கூடாது. மாரியம்மா இந்தா போடு, தட்டில் போடு. ஆஹா, இந்த சாமி தான் ஊர்வலம் வருமா? சூப்பர், வீதியோல. சிறப்பு. இது நாங்கள் பிறந்த ஊர். நன்றி. அதான் அக்லூர் 60. நன்றி. அதான் மாரியம்மனே அதான் பேரே போட்டிருக்காங்க இல்லையா. சிறப்பு. தேங்க்யூ. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சிறப்பு, நன்றி. வச்சுருண்டா. இல்லை, இப்படி வச்சு தான் வைக்கணும். நான் இப்படியே டைரெக்டாக வச்சுட்ருவேன்.